SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தாவேக ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை பலம் இல்லாமல் திணறியது. உடனே தாவேகாவுக்கு ஆதரவு கரம் நீட்டிய காங்கிரஸ் அக்கட்சி ஆட்சி அமைக்க பல வகையில் உதவியதுடன் 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய தேவையான வியூகங்களை வகுத்து தருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியதாவது: தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியானதும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் அறிவுரைப்படி காங்கிரஸ் மூத்த தலைவரும் மூத்த வக்கீலுமான அபிஷேக் மனு சிங்வி உடனே சென்னை விரைந்தார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகாவை கவர்னர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என சிங்வி அழுத்தம் கொடுத்தார். தொடர்ந்து அவரது அறிவுரைப்படியே பிசிக, இரு கம்யூனிஸ்டுகள், IUML கட்சிகளின் ஆதரவையும் பெற்று தாவேகா ஆட்சி அமைக்க முடிந்தது. தற்போதைக்கு கூட்டணி கட்சிகளின் பலத்துடன் தாவேகா ஆட்சி செய்தாலும் எந்த நேரத்திலும் ஆட்சிக்கு ஆபத்து உள்ளது என்பதை விஜய் உணர்ந்துள்ளார். அதற்காக அபிஷேக் சிங்வியின் அறிவுரைப்படி அதிமுக MLA-க்களை தாவேகா பக்கம் இழுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். சிங்வியின் அறிவுரைப்படியே தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள அதிமுக MLA-க்கள் 4 பேர் பதவி விலகியுள்ளனர். திமுக மற்றும் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்ற அதன் கூட்டணி கட்சி MLA-க்கள் சிலரும் விரைவில் இந்த முடிவை எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படி காலியாகும் தொகுதிகளில் நடக்கும் இடைத்தேர்தலில் தாவேகா வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து முழு பலத்துடன் 5 ஆண்டு ஆட்சியை நிம்மதியாக நிறைவு செய்ய விஜய் திட்டமிட்டுள்ளார். அதே சமயம் தாவேகாவுக்கு உதவி செய்வதின் பிரதிபலனாக லோக்சபா தேர்தலில் தாவேகாவிடம் 20 தொகுதிகளை கேட்டு பெறவும் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது என காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கூறினர்.